கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 40ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பயங்கரமான குழியிலையும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். பயங்கரமான குழியில் இருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலை மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பயங்கரமான குழி, உளையான சேர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பயங்கரமான குழியில், அதாவது யாரும் உதவி செய்ய முடியாத இடம், யாரும் தூக்கிவிட முடியாத ஒரு இடத்துல நாம் கடந்த நாட்களில் கிடந்தோம். பாவத்திலே, சாபத்திலே, பாவத்தில் இருந்து மாத்திரமல்ல, சாபத்திலே இருந்து மாத்திரமல்ல, இன்னும் நம்ம அநேக காரியங்களிலே நம்ம விழுந்து கிடக்கிறோம். யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறோம். வியாதியினால், தரித்திரத்தினால, கடன் பிரச்சனையினால், இன்னும் அநேக காரியத்தில் நாம் மூழ்கி கிடக்கிறோம். பயங்கரமான குழி போன்ற இடத்துல நாம் இருக்கிறோம். யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறோம். யாரும் நம்மை தூக்கிவிட முடியாத இடத்துல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய தேவன் அந்த பயங்கரமான யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து அவர் கண்மலை மேலே நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஒருவரால் தான் முடியும். எந்த மனுஷராலும் யாராலும் உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்கள் விழுந்து கிடக்கலாம், நீங்கள் மூழ்கி கிடக்கலாம். யாரும் உங்களை தூக்கி விட முடியாது, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களை தூக்கி எடுப்பார். பயங்கரமான கடன் பிரச்சனையில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, தரித்திரத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவராய தேவன் உங்களை தூக்கி எடுத்து அவர் கண்மலை மேல் அவர் உங்களை நிறுத்தி உங்கள் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார். அதாவது கண்மலை மேல் உங்களை உயர்த்தி என்று சொன்னால் அவர் உங்களை உயர பண்ணுகிறவர், அவர் உங்களை உயர்த்தி வைக்கிற தேவன். எல்லாரும் காணும்படியாக, எல்லா ஜனங்களும் காணும்படியாக ஆண்டவர் உங்களை, உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்தி மறுபடியும் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை அவர் நிலை நிறுத்துகிற, உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை நிலை நிறுத்துகிற நல்ல ஒரு ஆண்டவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பயங்கரமான குழியிலே கடந்து வெளியே வர முடியாத இடத்துல இருக்கிற உங்களை, யாரும் உதவி செய்ய முடியாத இருக்கிற இடத்துல இருக்கிற உங்களை, யாரும் தூக்கிவிட முடியாத இடத்துல இருக்கிற உங்களை என ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் தூக்கி எடுத்து எல்லாரும் காணும்படி கண்மலை மேலே உங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நிச்சயமாகவே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி உதவி செய்வார். அவர் உங்களை தூக்கி விடுவார். அவர் உங்களை தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை உயர பண்ணுவார், உயர்த்துவார். அவர் உங்களை நிலைநிறுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே நீ தூக்கி எடுக்கிற தேவன். ஆண்டவரே நீ உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே நீ நிலைநிறுத்துகிற நல்ல தேவன். ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்குற அருமையான உமது பிள்ளைகளை, குடும்பங்களை ஆண்டவரே நீ தூக்கி எடுத்து நீர் உயர்த்தி நீர் தாமே நிலைநிறுத்துவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.